அருண் வந்து நல்ல டைரக்டர் அப்படின்றதுக்கு முதல்ல எனக்கு ஃபோனில் தான் லைன் சொன்னாப்புல. அப்பாவா அப்படின்னோடனே எனக்கு கொஞ்சம் டயர்டே, இன்னைக்கு கவர்மெண்ட்டில் கூட்டி கொண்டு போய் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட போகிறாங்க, நிறையா பிள்ளை பார்க்குறேன்னு, அவ்வளோ பேத்துக்கு அப்பாவும் நடிச்சு டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு கதை சொல்லும்போது என்னென்னா, வெறும் 2 விதமான அப்பா தான். ஒன்று, அப்பா செய்கிறதெல்லாம் என்கரேஜ் பண்ணிட்டே இருப்போம், என் பையன் பண்ணுறத பூரா என்கரேஜ் பண்ணுவார், நீ பண்ணுடா பார்த்துக்கலாம். உதாரணமாக குடிக்கிறாங்க, குடி, அம்மா வந்து திட்டம். சில அப்பா என்ன பண்ணுவான், இப்போ நல்லா இருப்பானா, உருப்பிடுவானா, நாசமாக போனா, அப்பாவே சொல்லுவான். அந்த 2 வகையான அப்பா தான் சினிமாவில் தொன்று தொட்டு இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த 2 அப்பாவை தாண்டி என்ன பண்ண முடியும், என்ன சொல்ல போகும்போது ஹோலாக ஒரு ஃபிலிமில் வந்து இந்த கேரக்டர் வந்து படம் முடிஞ்சு வரும்போது ஒரு நடிகனா இளவரசி எப்படி ஒரு கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுக்கலான்னா, படம் முடிஞ்சு வெளியே வரும்போது இந்த கேரக்டர் ஒரு சீனாவது ஞாபகம் இருக்குமா, இந்த கேரக்டர் வெளியே வரும்போது இந்த இளவரசி நடித்தார் அந்த கேரக்டர், அவ்வளோதான் நான் யோசிப்பேன். ஏன்னா அதுக்கு மேலே ஒரு படத்தில் ஹீரோயினை தாண்டி, ஒரு காமெடியனை தாண்டி, வில்லனை தாண்டி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு சீன் கிடைக்கிறது, கேரக்டர் கிடைக்கிறது கஷ்டம். பட் இந்த படத்தை ஒதுக்க முடியல. அந்த பையன் ப்ரெசென்ட் பண்ணும்போது ஷார்ட் ஆர்டராக சொன்னாப்புல. நான் அடிப்படையாக ஒரு கேமராமேன் இருக்கும்போது ஒரு சீனை கேட்கும்போது ஷார்ட் ஆர்டராக சொல்லும்போது மண்டையில் படம் ஓட ஆரம்பிக்கும். அருண் சொன்னதுக்கப்புறம் நான் எதுவுமே இல்லை சரிப்பா அப்படின்னு போயிட்டு ஃபஸ்ட்டு டே சீன் வந்து பண்ண போகும்போது இந்த ஷாட் இது வரைக்கும், இந்த ஷாட் இது வரைக்கும், இந்த ஷாட் இது வரைக்கும் சொல்லணும்னா, ஒரு டைரக்டரோட கிளாரிட்டி, ஒரு ப்ரொடியூசருக்கு என்ன தேவைன்னா, இன்றைக்கி எடுக்க போகிறது சீன் என்ன, இன்றைக்கி போட்டிருக்க பிரேக் டவுன் என்ன, யார் யார் நடிகர், எத்தனை மணிக்கு வரணும், எப்போ போகணும், இன்றைக்கி இந்த சீன் இந்த லொக்கேஷன் முடிஞ்சிருமாங்கிறதுக்கு ஒரு டைரக்டர் கொடுத்துட்டா இன்னைக்கு அப்பா ஒரு பெரிய இமாலய சாதனை வந்தது மாதிரி இருக்கும் ப்ரொடக்ஷனுக்கு. ஏன்னா எந்த சீனை எப்படி முடியுது, என்ன முடியும்னு தெரியல. நடிக்க போகும்போது 3-4 கேமரா இருக்குது, வேறு ஆங்கிளில் வருது, வேறு வேக்கிங் வருது, எந்த ஷாட்டு மாஸ்டர் ஷாட்டாக வரும், எந்த ஷாட்டு எங்கே இன்டர்கட் ஆகும்லாம் தெரியல. ஆனால் இந்த படத்தில் அந்த குழப்பமாக வேலை செஞ்ச அருண், உனக்கு நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன்.